ஹாய் காய்ஸ், வணக்கம் வணக்கம், வெல்கம் பேக் டு மித்ரன். ஸோ இன்றைக்கான வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்துக்கிட்டிங்கன்னா, மாப்பிள்ள தரமான ஒரு கிராண்ட் மாஸ்டர் லாபி மேட்ச் அன்றைக்கி வந்து பார்க்க போகிறோம். ஸோ நான் எப்போ வீடியோ பேச உட்காறனோ அப்போ தான் இந்த நோட்டிஃபிகேஷனு மெசேஜ் ஏதாச்சும் வந்துக்கிட்டே இருக்கும் நசனே. ஸோ இப்போ நம்ம ஒரு வடக்கு பை, அதாவது வடக்கு பைனா வடக்கு பை இல்லை, வடக்கு பை ஆனால் தமிழ் தெரியும், அந்த வடக்கு பையோட விளாண்ட மேட்ச் தான். ஏடா அப்போ குதிக்கும் போது பைசனோட குதிக்கிறேன், அலை வேறு 34 இருக்குது, என்ன இஷ்டமா அப்படின்னு கேட்டிங்கன்னா இல்லை. ஸோ வந்து நம்ம ஃபஸ்ட்டு குதிச்சு வந்து கில்லே எடுக்கல, செத்துட்டோம். ஸோ அதை ரொம்ப காட்டினோன்னா ரொம்ப நிமிஷம் ஆகும், 9.5 நிமிஷம் 10 நிமிஷம் ஆகும். ஸோ அதனால தான் நான் வந்து காட்டாமல் நான் நேராக இப்போ பைசன் எடுக்க வந்துட்டேன், பைசன் எடுத்த கதைக்கு வந்துட்டேன். ஸோ இது என்னடா TN55 தமிழ்னா என்ன ஐடி அப்படின்னு கேட்டிங்கன்னா, இது வந்து வேறு ஐடி, ஃப்ரெண்டோட ஃப்ரெண்ட் ஐடியில் எடுத்து நம்ம வாங்கி விளாண்டது தான். அதை வந்து இந்த கண்டென்ட் எடுத்து எனக்கு கிட்டத்தட்ட 4 மாதம் இருக்கும். இந்த கண்டென்ட் எடுத்து வச்சுருந்தேன். இதில் வந்து கிட்டத்தட்ட நிறைய கில் அடிச்சிருப்போம், எனக்கு சரியாக தெரியல, நான் 10 கிலோ கிட்ட அடிச்சிருப்போம். அந்த 10 கிலோ அடித்த வீடியோ தான் நீங்கள் பார்க்க போகிறீங்க. ஸோ நம்ம கேம் பிளே எப்படி இருக்குன்னு ஸோ மறக்காமல் சோலோ ஸ்குவாட் இல்லாமல் ஸோ இதுவும் வந்து ஒரு ஸ்குவாடு மேட்ச் மாதிரி தான். ஏன்னா நான் சிங்கிளாக போய் தான் அந்த எல்லாத்தையுமே அடிச்சிருப்பேன், என் டீம்மேட்ஸ்லாம் கூட வந்திருக்க மாட்டாங்க. ஸோ ரிவே பண்ணுறேன் கத்தனாலும் ரிவே பண்ண மாட்டாங்க, ஏன்னா எனக்கு புரியும், ஆனால் என்ன தெரிய மாட்டேங்குது எனக்கு, அவ்வளோதான். எப்படியும் இந்த இடத்துல வந்து நான் அழுத்தி பிடிச்சிட்டேன் பைசனில், சரியான அழுத்து, காட்டு அழுத்து, உங்கள் வீட்டு அழுத்து இல்லை எங்கள் வீட்டு அழுத்து இல்லை, சரியான அழுத்து. அப்படியே UMP எடுத்துகிட்டு பைசனை எடுத்துகிட்டு இந்த பக்கம் நான் எப்போ வீடியோ பேச உட்காறேனோ அப்போ தான் அந்த ஸ்கூல் விடுவாங்க போல் 6 மணிக்கு. ஸோ இப்போ தாங்க உட்காந்தேன் 6 மணிக்கு கரெக்டாக அந்த ஸ்கூல் விட்டானுங்க, 10th 11th 12th என்னை போட்டு படுத்துறாங்க. எனக்கு என்ன பண்ணுறதுனே தெரியல, டென்ஷன் ஆகி எதாவது தூக்கி வீசிட்டு போயிடலாம் போல் இருக்குது. நான் வேணால் அப்புறமாட்டி வரட்டா, இல்லை வேணாம் பேச தான் உட்காந்துட்டோம், பேசிட்டு போயிடலாம். அப்படி இந்த இடத்துல என்னை போட்டு ஒருத்தர் அடிச்சிக்கிட்டு இருந்தேன். நான் அந்த 500 காயின் எடுக்கிறக்காண்டியே ஓடிட்டு இருந்தேன். என்கிட்ட அதுக்கு மேலே வாளும் இல்லை சுத்தமாக. ஸோ வாள் இதுக்கு மேலே 1 or 2 இருந்திருக்கும் போல். ஸோ 1 தான் இருந்திருக்கு, இன்னும் 1 இருக்குது. நான் டக்குன்னு வேறு ஸ்கைலர் விட ஆரம்பிச்சான். இந்த இருந்த ஒரு வாளையும் போட்டுட்டேன். என்கிட்ட மெடிக்கிட்டு இருந்துச்சு, அந்த மெடிக்கிட்ட தான் சுற்றிக்கிட்டு இருந்தேன். இந்த இடத்த சுற்றியே நான் கிட்டத்தட்ட 7 கிலோ அடிக்க போகிறேன்னு நீங்கள் நம்புவீங்களா? நம்பிதான் அஃப்கோர்ஸ், வேறு வழி இல்லை அப்படின்ற மாதிரி தான். இந்த இடத்துல நான் பாட்டு கிட்டுன்னு அவனை பிடிச்சி அழுத்த ஆரம்பிச்சிட்டேன். அப்படி இதுக்கு இந்த பக்கம் போய் எனக்கு கிட்டுன்னு ஒரு அழுத்த போட்டுட்டு அப்படியே பார்த்துக்கிட்டே இருந்தேன். நான் சிவனாண்டி அப்படின்னு பார்த்தா இந்த பக்கம் தலைவர் ட்ரோகானை தூக்கிட்டு வந்தார், அடிச்சு போட்டாங்க. ஆனால் மறுபடியும் நான் ரிவே பண்ணும்போது இந்த இடத்துல தான் இறங்குவேன், ஏன்னா என்ன 2 பேர் சேர்ந்து அடிச்சிட்டானுங்க. சும்மா விட மாட்டேன், இவங்கள பழி வாங்காமவே விட மாட்டேன். ஸோ எப்படியாச்சும் இவங்களை அடிச்சே தீருவேன். இவர் தான் நம்மளால் தலைவன் டூஆர் டை, சரியான முரட்டு டாப்பு போய். ஸோ இவர் தான் நம்மளை ரிவே பண்ணுவார். எப்படி யாரை ரிவே பண்ண கத்துனார். பாய் 4th நம்பருக்கே ரிவேக்காரோ அப்படின்னு நானும் கத்துனேன் சேர்ந்து, ஏன்னா எனக்கு தெரிய மாட்டேங்குது யாருன்னு. நான் நல்ல பிளேயராக டாப்அப் கொய்யா இருக்கான், என்ன கொஞ்சம் கேம் பிளே இன்னும் கொஞ்சம் இம்ப்ரூவ் பண்ணணுங்க. ஸோ பைசன் எடுத்துட்டேன். மறுபடியும் பைசன் நம்ம கை, ஈசாலா கப் நம்மதேங்கிற மாதிரி பைசன் நம்மதே. ஸோ நம்ம 2 கிலோ அடிச்சிருக்கோம், இன்னும் கிட்டத்தட்ட ஒரு 5 கிலோ அடிப்போம். அதே இந்த இடத்துல தான், அந்த இடத்துல மட்டும்தான் இந்த வீடியோ ஃபுல்லாக இந்த இடத்துல தான் நம்ம கிலோ அடிச்சிருப்போம். கொஞ்சம் பீக்கு சைடு போயிட்டு வந்திருப்போம். பீக்கு சைடு போய் 1 கிலோ 2 கிலோ கிடச்சிருக்கோம். அப்படியே இந்த இடத்துக்கு வந்தேன். இந்த இடத்துல எவனுமே இல்லை, நம்மளுக்கு இங்கே நல்ல லூட்டு கிடச்சிச்சு. ஆனால் இந்த ஒருத்தர் செத்து போனாலாம் நம்ம டீம்மேட்டு, அவனோட லூட்டு தான் எவனை எடுக்காமல் வச்சுருந்தாங்க. நான் அந்த லூட்டை வந்து எடுத்துக்கிட்டேன். ஸோ நெக்ஸ்ட் வீடியோ நம்ம புது ஐடியிலேருந்து கண்டென்ட் கொடுக்குற ட்ரை பண்ணுறேன். ஸோ வந்து ட்ரை பண்ணுறேன், இல்லை இந்த கண்டென்ட்ஸே நிறையா இருக்குது, இதை முடிச்சு விட்டோன்னா சரன்னு அடுத்து நம்ம பார்த்தீங்களாங்க. நான் என்னங்க பண்ண சொல்கிறீங்க, என்னை பின்னாடி வந்து இந்த ஆட்டோக்காரன் என்ன சொல்கிறதுனே தெரியல, ஆரன் அடிச்சுட்டான். அப்படியே இங்கே பேசிக்கிட்டு இருக்க கேப்பில் ஒருத்தனை வந்து அடிச்சிட்டான். ஸோ நான் எப்படிங்க வீடியோ பேசுகிறது, அதுக்கப்புறம் நான் ரேங்க் யூஸ் பண்ண போகணும், படிக்கணும், நான் சாப்பிடணும், எனக்கு என்ன பண்ணுறதுன்னு ஒன்றும் புரியல ப்ரோ அப்படின்ற மாதிரி தான். ஸோ இந்த இடத்துல நான் இவனையும் இப்போ அழுத்தி பிடிக்கும் போது சொல்லிட்டு இருந்தான், டே ரிவே பண்ணு அப்படின்னு அந்த இந்திக்கார டூஆர் டே கத்திக்கிட்டு இருந்தான். கத்திட்டு இருக்கும்போது நான் சொன்னேன், நான் எல்லாத்தையும் இங்கே இருக்கேன், இப்போலாம் அடித்து முடிச்சுட்டேன், நான் போய் உன்னை ரிவே பண்ணுறேன் அப்படின்னு சொன்னேன். அது வந்து கேட்கவே இல்லை, நீ சாக போகிறேன்னு சொல்லிட்டு நான் இந்த இடத்துல இங்கிட்ட ஒருத்தர் வந்தானா, அவனை தரன்னு அடிச்சுட்டு அவன் வேறு இது போட்டிருப்பான் போல், ஏதோ அந்த டிமிட்ரி கேரக்டரு சோனியா டிமிட்ரி காம்போ, அதை போட்டு மறுபடியும் எந்திரிச்சிட்டான். நல்ல வேலை நான் இந்த இடத்துல குதிச்சனால எனக்கு இந்த கில்லும் கிடச்சிருச்சு, 5 கிலோ கிடச்சிருச்சா. என்னை எங்கனக்குள்ள எவனை அடிக்கிறேன், நான் பாட்டுக்கு நிறைய சரன்னு லூட் எடுத்துகிட்டு இங்கிட்ட எவனா சுற்றிட்டு தரான். நான் பாட்டுக்கு பார்த்துக்கிட்டே இருந்தேன். இவங்க டீமில் இன்னும் ஒருத்தன் தான் மிச்சம் இருக்கான். ஸோ அவனும் பயந்துட்டான் போல், இவன் ஒரு ஆளாக வந்து நம்ம டீமில் 4 பேர்த்தையும் அடிச்சிட்டான், இவன் அடிச்சிடுவான் போலடா அப்படின்னு சொல்லிட்டு அடிச்சிட்டேன். இவனே அடித்து டீம் வைப் பண்ணிட்டு ஒரு அப்படியே பூஸ்ட் பம்ப்ஸோடு நின்றுக்கிட்டு இருந்தேங்க. ஏன்னா எனக்கு கொஞ்சம் வெறி ஆகி போச்சு. ஸோ ஏன்னா ஒரு இடத்துல 4 பேர்த்தையும் அடித்தோன்னா சும்மா வெறி தானே. அதுவும் அவங்களாம் நல்ல ஸ்குவாட்ஸ் தான்.
ஸோ அப்புறம் நூபு ஸ்குவாட் அடிச்சேன்னு சொல்லி யாரும் சொல்லிடாதீங்கப்பா. அப்புறம் நான் வந்து மனசு கொஞ்சம் கஷ்டப்படும் எனக்கு. ஸோ வேறு ஒன்றும் இல்லை, சார்ஜ் வேறு செல்லில் 5 பாயிண்ட் தான் இருக்குது. நான் எப்படி இன்னும் 3 நிமிஷம் பேச போகிறேன்னு தெரில. எப்படியாச்சும் பேசிட்டு தான் போகணும். 5 பாயிண்ட் தான் இருக்குது. நான் என்ன பண்ண போகிறேன்னு எனக்கே தெரியல. நான் அப்போ தான் ஸ்கூலுக்கு போகும்போது சார்ஜ் போட்டு போக மறந்துட்டேன். ஸோ இனிமேல் தான் பேசணும். எனக்கு என்ன பேசுகிறதுனே தெரியல அப்படின்ற மாதிரி தான் இந்த இடத்துல அப்படியே நான் பாட்டுக்கு கிருட்டுன்னு மெடிக்கல் சுற்றிட்டு இருந்தேன். அப்படின்னு அப்புறம் பார்த்தா தான் தெரியுது 2 பேர் செத்து போயிட்டாங்க. ஸோ கிருட்டுன்னு இந்த இடத்துல நான் பாட்டுக்கு டோக்கன் நிற்கலாம் எடுத்துகிட்டு நம்ம ரிவே பண்ணலான்னு கிளம்பிட்டேன். அப்புறம் பார்த்தா அவனும் செத்து போயிட்டான். 3 பேர் செத்து போயிட்டாங்க. இந்த இடத்துல சும்மா ஃபன் பண்ணிகிட்டு இருந்தேன். லேண்ட்மைன்லாம் வச்சுக்கிட்டு ஃபன் பண்ணிகிட்டு இருந்தேன். அப்படியே போய் அந்த இடத்துல நான் இப்போ இன்னும் கொஞ்சம் நேரம் கழிச்சு இப்போ விளாடுவேன் பாருங்கள். சோலோ டயர் போட்டுருவேன். சோலோ டயர் போட்டு டூஆர் டை வெறுப்பேற்றிக்கிட்டு இருப்பேன். கடந்து எமௌண்ட்லாம் போட்டு வெறுப்பேற்றிக்கிட்டு இருக்கேனா. டூஆர் டை தான் வெறுப்பு. ரிவே பண்ணுறா தம்பி ரிவே பண்ணு அப்படின்னு அவன் பாட்டுக்கு கத்திக்கிட்டு இருந்தான். ஸோ நானும் சரி பாவம் பொழைச்சி போகிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு நான் பாட்டுக்கு கிரிட்டுன்னு ரிவே பண்ணி விட்டேன். சதக்குன்னு 1 நிமிஷம் தான் 2 பேர்த்தையும் 3 பேர்த்தையும் ரிவே பண்ணி விட்டேன். அப்படியே இந்த இடத்துக்கு கிரிட்டுன்னு வந்தாச்சு. ஸோ நம்ம M14 தான் வச்சுருக்கோம். M14 எடுத்துகிட்டு நான் பாட்டுக்கு வந்துட்டேன். அங்கேயே எவனும் இல்லையா. அப்படியே இந்த பக்கம் வந்தேன். டூஆர் டை வேறு அந்த நம்ம மிச்சம் வச்சுட்டு போனேன் எலும்பு துண்டை கடிச்சிக்கிட்டு இருந்தான். அதாவது மீன்ஸ்னால் எப்படி நம்ம வச்சுட்டு போன லூட் பாக்ஸை லூட் எடுத்துக்கிட்டு இருந்தான். ஸோ வேறு ஒன்றும் கிடையாது. அப்படியே இந்த இவன் இங்கிட்டு ஒருத்த ஓடிக்கிட்டு இருந்துருந்தானா அவனே அடிச்சு விட்டேன் கிரிட்டுன்னு. ஸோ செல்லில் அப்படியே இருக்குது 5 பாயிண்ட்டு. ஸோ இதே கொஞ்சம் நேரத்துக்கு நீடிச்சுன்னா அப்படியே வந்து செல்லை சார்ஜ் போட்டுருவேன். என்ன நான் வேறு தம்ப்நெயில் வேறு எடிட் பண்ணல. ஸோ 2 வீடியோக்கு இன்றைக்கே பேசிட்டேன். அதாவது இன்றைக்கி நாளைக்கும். ஸோ என்றைக்கு போகிறதுன்னு எனக்கே ஒன்றும் புரியல. இந்த இடத்துல கிட்டத்தட்ட 3 பேர் என்னை சுட்டு போட்டாங்க. எனக்கு என்ன பண்ணுறதுனே ஒன்றுமே புரியல. நான் சொன்ன மாதிரி அந்த இடத்துல நான் 7 கிலோ அடித்தேன். அதே மாதிரி நான் 7 கிலோ அடிச்சிட்டேன் நான் சொன்ன மாதிரியே. இப்போ அடுத்த ஆட்டம் இந்த இடத்துல தான். அடுத்து இந்த இடத்துல எப்படி இவங்க 3 பேர்ட்ட வந்து நான் தப்பிக்க போகிறேன் அப்படின்றதான் மேட்ச்சு. ஸோ ஏன்னா என் டீமில் 3 பேருமே அவுட்டு. நான் ரிவே பண்ணவும் என்கிட்ட காயின் கிடையாது. நான் அடித்த ஒருத்தனும் இதாகிட்டான். ஸோ இந்த இடத்துல என்கிட்ட நேடுலாம் அவ்வளோவா எதுவுமே கிடையாது. நேடு இந்த ஃப்ரீசர் குண்டு எதுவுமே என்கிட்ட இல்லை. நான் என்ன செய்கிறது அப்படின்னு நான் பாட்டுக்கு சூப்பர் மெடிக்கல் போட்டுட்டு இருந்தேன். ஏன்னா ஒரு பக்கம் ஜோன் வேறு ஹெல்த்து குறையுது, ஒரு பக்கம் இவங்க வேறு படுத்து எடுக்கிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு நான் பாட்டுக்கு அந்த இடத்துல ஓடிட்டேன். சருன்னு ஓடி லேம்போகினி எடுத்துகிட்டு நான் பாட்டுக்கு ஜோனுக்குள்ளே போக ஆரம்பிச்சேன். ஏன்னா இங்கனக்குள்ளே இருந்தால் நம்ம புளி வண்டியே போச்சுருவாங்க. நம்ம டீமுக்கு வேறு மைனஸ் ஆயிரும். இந்த இடத்துல இப்படி ஒன்று அடிச்சு தூக்கி பைசனில் வந்து இவனை வந்து இது பண்ணிட்டேன். பேர் ராகுலாம் என் ஃப்ரெண்டு பேர். ஸோ இப்போ தான் நானே அதை நோட்டீஸ் பண்ணுறேன். ஸோ அப்படியே நான் வந்து கில்லை கன்ஃபார்ம் பண்ணிட்டேன். ஏன்னா நம்ம விட்டுட்டு போயிடலாம் தான் நினச்சேன். ஆனால் கில்லை கன்ஃபார்ம் பண்ணிட்டேன். ஏன்னா நம்மளுக்கு வந்து கில்லு தான் முக்கியம். கிட்டத்தட்ட மேட்சே கில்லு எடுத்துருப்போம். நிறையா கில்லு தான் எடுத்திருப்போம். அப்படியே இந்த இடத்துல கார் வேறு மாட்டிக்கிச்சா. நான் வேறு எனக்கு எப்படி நான் இப்போ இந்த இடத்துல ரிவே பண்ண போகிறேன் வேறு. அவங்க வேறு கத்துறாங்க, ப்ரோ ஜோனுக்குள்ளே போய் ரிவே பண்ணு. இன்னொரு தமிழ் பிளேயர் கத்திக்கிட்டு இருந்தான். அந்த 3ஆம் நம்பர் அவன் வேறு கத்திக்கிட்டு இருந்தான். அவன் வந்து ஹிந்திக்காரன் தான், நல்லா தமிழ் பேசுகிறான். அவன் வந்து கத்திகிட்டே இருந்தான், ப்ரோ ரிவே பண்ணிடு எப்படியாச்சு அப்படின்னு சொல்லிட்டு இருந்தான் அவன் பாட்டுக்கு. ப்ரோ எப்படி ப்ரோ நான் ரிவே பண்ணுறது ப்ரோ, நான் ஜோனுக்குள்ளே போய் ரிவே பண்ணேன் அப்படின்னு சொன்னால் நான் சாகவா ப்ரோ அப்படின்னு கேட்டேன். ஸோ அதோட வந்து வாயை மூடிட்டாங்க. அதுக்கப்புறம் அவங்க எதுவுமே பேசலை. ஸோ இந்த இடத்துல அப்படியே கிரிட்டுன்னு சுற்றிக்கிட்டே தெரியுவேன். 9 கிலோ தான் இருந்துச்சு. இந்த இடத்துல நான் அந்த கிலோ வந்து கன்ஃபார்ம் பண்ணி 10 கிலோ ஆக்கிட்டேன். இந்த பக்கம் திரும்பவே பாருங்கள், ஒருத்தன் வந்தான். ஷார்ட்டாக்குன்னு தலையிலே வச்சேன். பின்னாடி இருந்து ஒரு நாயை நாச்சிச்சு. அதுவும் ராயல் MP40 வச்சுருக்கு போல். எப்படியோ இந்த வீடியோவை இதோட முடித்துக்கொள்கிறேன். ஸோ போயிட்டு வரேன். டாட்டா பை, லவ் யூ கைஸ். ஸோ சியா. ஸோ போய்ட்டுறேன். டாட்டா பை, லவ் யூ, பை.